சித்திரவள்ளி அத்தியாயம் 22. சிதம்பரத்து எல்லையை அடைந்தவுடனேயே குதிரையை ஒரு மரத்தின் மறைவில் கட்டிவிட்டு விரைந்து நடக்கலானாள் சித்திரவள்ளி. வழியில் சிற்றோடை ஒன்று குறுக்கிட்டது. வந்த களைப்பு நீங்க ஓடையில் இறங்கி ஒரு வாய் தண்ணீரை குடித்துவிட்டு முகத்திலும் தெளித்து புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். கரையேற திரும்பியவுடன், வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்ற குரல் கேட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து புறப்பட்டது முதல் எதிர்பாராத சம்பவங்கள் நடப்பதையும் இப்போது தன்னை ஒருவர் இன்னார் என்று தெரியாமல் வரவேற்பதையும் கண்டு சித்திரவள்ளி திகைத்தாள். திகைப்பை வெளியே புலப்படுத்தாமல் முகத்தை கடுமையாக்கி கொண்டு, நீங்கள் யார் என்றாள். அசட்டு சிரிப்புடன் அவர், என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் தங்களை எனக்கு தெரியும் என்றார். என்னை எப்படி இவருக்கு தெரியும்? அப்படியே தெரிந்திருந்தாலும் நான் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறேன் என்பது எப்படி தெரியும் என்று யோசித்தாள். சித்திரவள்ளி மௌனமாக இருப்பதை அண்ட அவர், 2 நாட்களாகவே தங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றார். சித்திரவள்ளிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏதோ தவறு எங்கோ நேர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்தாள். மிகவும் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இளவரசர் சொன்னார், சிலையை ஏற்றிக்கொண்டு வண்டி முன்பே வந்துவிட்டது. தங்களை காணவில்லை. மாறு வேடத்தில் தாங்கள் வருவீர்கள் என்றார். எந்த வேடத்தில் என்று எப்படி கண்டுபிடிப்பது? நல்ல வேளையாக குதிரையை அடையாளம் கண்டு கொண்டோம். மறைவான இடத்தில் குதிரையை கட்டிவிட்டு வந்தது நல்லதாக போய்விட்டது. இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் என்றார் அவர். குதிரையை அடையாளம் கண்டு கொண்டேன் என்று அவர் கூறியவுடன் சித்திரவள்ளிக்கு சிரிப்பு வந்தது. ஆள் மாறாட்டம் நன்றாகத்தான் நடந்திருக்கிறது. பல உண்மைகளை இவர் மூலமே அறிய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு, தங்களை நான் பார்த்ததில்லையே என்றாள். என்னை எப்படி நீங்கள் பார்த்திருக்க முடியும்? தங்களையும் நான் பார்த்ததில்லை. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறீர்களாம். நன்றாக நடனம் ஆடுவீர்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சித்திரவள்ளியின் சந்தேகம் தெளிவடைந்தது. தன்னை குணரேகா என்று இவர் எண்ணிவிட்டார். அப்படியே சிறிது நேரம் நடிப்போம் என்று முடிவு செய்தவள், இளவரசர் வேறு என்ன சொன்னார் என்றாள். சிலையை ஏற்றி வந்த வண்டி வடபெண்ணை ஆற்றங்கரையில் காத்திருக்கும். நீங்கள் காஞ்சியில் தங்காமல் நேரே வடபெண்ணை ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும். சிலையை கல்யாணபுரத்தில் சேர்த்தவுடன் அவரது தேவியாரை சந்திக்க வேண்டும் என்று கூறி நிறுத்தினார். சித்திரவள்ளி தன் இதய படபடப்பை சற்று பிரயாசையுடன் அடக்கி கொண்டாள். இளவரசர் மனமானவர். அவரை முழு மனதுடன் நம்பினோமே. ஒருவருக்குமே இடமளிக்காத இதயத்தில் அவருக்கு முழு இடமளித்தோமே. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள். அறிவு கூட இல்லாமல் போய்விட்டதே. சோழ நாட்டிற்கு பெரும் தீங்கு செய்துவிட்டோம். பிறந்த பொன்னாட்டின் பெருமையை ஒரு கணத்தில் காதல் வயப்பட்டு அழிக்க துணையாக இருந்துவிட்டோம். ஐயோ, பிரம்மராயர் என்ன நினைப்பார்? சோழ இளவரசர் என்ன எண்ணுவார்? எனது தந்தை இந்த அதிர்ச்சியை தாங்குவாரா? இளஞ்சென்னி சொல்லியிருப்பான் உண்மையை எல்லாம். அதை கேட்ட என் தந்தை உயிர் தாங்க மாட்டாரே. நாம் மட்டும் எதற்காக வாழ வேண்டும்? முன்பே மனமான ஒருவரை காதலித்து மணக்கப் போகிறோம் என்று மணப்பால் குடித்து உலகில் உலவவா வாழ வேண்டும்? தேவியை சந்திப்பது அவ்வளவு எளிதன்று. கல்யாணபுரத்தில் இப்போது அரச குடும்பத்தில் சிறிது குழப்பம். மகாராணியார் இளவரசரை வெறுக்கிறார் என்று அவர் சொல்லிக்கொண்டே போவது சித்திரவள்ளியின் காதில் லேசாக விழுந்தது. முறையாக இளவரசருக்குத்தான் சாளுக்கிய நாடு சேர வேண்டும். சோழ படைகளை நிர்மூலமாக்கிய பிறகு இளவரசரை அரியணையில் அமர விரும்புகிறார். மகாராணிக்கு இதில் விருப்பமில்லை. சோழர் படைகள் எல்லையை அடைந்தவுடனேயே மகாராணியார் தேவகி தேவிக்கு ஏதாவது ஆபத்தையும் விளைவிக்கலாம். என்ன ஆபத்தா? சித்திரவள்ளி ஏதோ நினைவாக கேட்டாள். ஆமாம், அந்த ஆபத்தை தவிர்க்கவே தங்களே கல்யாணபுரத்துக்கு விரைந்து செல்லுமாறு சொல்லியிருக்கிறார் அமைச்சர் என்றார் அந்த ஒற்றர். சித்திரவள்ளி கனவு உலகத்திலிருந்து மீண்டாள். நீங்கள் எல்லாம் எப்போது கல்யாணபுரத்துக்கு வருவீர்கள் என்று கேட்டார். நாங்கள் இங்கேயே இருப்போம். தோற்று ஓடிவரும் சோழர் படைகளுக்கு தொல்லை கொடுக்க திட்டம் வகுத்துள்ளோம். சோழர் படை தோற்றுவிடும் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? உறுதியா? சோழர்கள் வீரர்களாக இருக்கலாம். இப்போதெல்லாம் அறிவு மழுங்கிவிட்டது. இல்லாவிட்டால் பெரும் சிலை ஒன்றை பட்ட பகலில் குதிரைகள் பூட்டிய வண்டியில் பகிரங்கமாக கொண்டு வந்தோமே, அவர்களால் தடுக்க முடிந்ததா? சாளுக்கிய இளவரசர் சோழ நாட்டின் பெரும் பதவி வகித்து எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொண்டாரே, அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடிந்ததா? பெரும் சோழ சக்கரவர்த்தி மகா வீரர். அவர் சாளுக்கிய இளவரசரை மிகவும் நம்பி தன் அருகிலேயே அழைத்து வந்திருக்கிறாரே, அவரது புத்தி மழுங்கியதை என்னவென்று சொல்வது? சித்திரவள்ளியின் உள்ளம் துடித்தது. ஆகா,
சோழ நாட்டினரை முட்டாள்களாக்கிய கைங்கரியத்தில் தனக்கும் பங்கு உண்டு என்பதை நினைக்கும் போது இடையில் மறைத்து வைத்திருக்கும் குருவாளால் குத்தி கொண்டு மாளலாம் என்று வேகம் உண்டாகியது. காதலாம் காதல். பேதை பெண்ணே, நீ உயிருக்கு உயிராய் காதலித்த ஜெயசிம்மன் சோழ சக்கரவர்த்தியின் மிக அருகே இருக்கிறான். எந்த கணத்திலும் சக்கரவர்த்திக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். ஓடு, ஆபத்தை தடுத்துவிட பறந்து செல். நீ ராஜாளியாகி பாசறை மீது பறந்து சென்று ஜெயசிம்மனை தூக்கி கொண்டே போய்விடு. நீ கருநாகமாகிவிடு. வளைந்து வளைந்து விரைந்து ஊர்ந்து சென்று சோழ சக்கரவர்த்திக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கும் ஜெயசிம்மனை விஷ பற்களால் தீண்டிவிடு. சித்திரவள்ளி விம்மினாள். காதலித்தவரையே விஷமிட்டு கொள்வதா? முடியாது. அதைவிட நானே உயிரை மாய்த்து கொள்வேனே. சாளுக்கிய நாட்டுக்கு செல்வதாம், கல்யாணபுரத்துக்கு செல்வதாம், சோழர்களை முட்டாள்களாக்கி கவர்ந்து வந்த துவாரபாலகர் சிலையை என் கையால் அங்கே சேர்ப்பிப்பதாம், தேவகி தேவியை சந்திப்பதாம். இதைவிட கொடிய தண்டனை வேறு வேண்டுமா? சித்திரவள்ளி திடுக்கிட்டாள். பிறகு கண்களை துடைத்து கொண்டாள். ஏனம்மா அழுகிறீர்கள்? இளவரசருக்கு ஆபத்து ஒன்றும் வராது. அவர்தான் வருங்கால சாளுக்கிய சக்கரவர்த்தி. சோழ நாட்டையும் சேர்த்து ஒரு குடையின் கீழ் ஆளப்போகிறவர். அப்போது நமது சேவை போற்றப்படும் அம்மா. தக்க வெகுமதியும் கிடைக்கும். நீங்கள் காலை உணவை முடித்துக்கொண்டு புறப்படுங்கள். காஞ்சிபுரத்தின் கோட்டைக்கு வெளியே எல்லையில் எப்போதும் தயாராக விரைந்து செல்லக்கூடிய 4 குதிரைகள் பூட்டிய ரதம் காத்திருக்கும். உங்களுக்கு உதவியாக இருக்க இந்த அடையாள மோதிரம். சித்திரவள்ளி கண்களை துடைத்து கொண்டு மோதிரத்தை வாங்கி கொண்டாள். ஒரு குருட்டு தைரியம் பிறந்தது. ஒரு உறுதி உள்ளத்தில் எழுந்தது. ஒன்று, ஜெயசிம்மனின் மனதை மாற்றி சோழர்களின் நண்பராகவே மாறும்படி செய்வது. அதற்காக சோழ சக்கரவர்த்தியிடமும் மன்றாடி சாளுக்கிய நாட்டை பரிசாக வாங்கித்தர முயல்வது. முடியாவிட்டால் அவரால் ஏற்படவிருக்கும் ஆபத்திலிருந்து சோழ நாட்டை காப்பாற்றுவது. சித்திரவள்ளி காஞ்சியை அடைந்தபோது சோழர் படைகள் அங்கு தண்டு இறங்கியிருந்தன. கோட்டைக்கு வெளியே 4 குதிரைகள் பூட்டிய ரதம் நின்று கொண்டிருந்தது. ரத சாரதியிடம் பேச்சு கொடுத்து விவரம் அறிந்து கொண்டாள். 2 நாள் 3 நாள் என்று நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. குணரேகாவுக்காக ரதம் காத்திருப்பதை அவள் அறிந்து கொண்டாள். தன்னை குணரேகா என்று கூறிக்கொண்டு ரதத்தில் பறந்திருக்கலாம். ஆனால் சித்திரவள்ளி குணரேகாவை சந்திக்க விரும்பினாள். குணரேகாவின் துணையுடன் சில காரியங்களை சாதித்து கொள்ளவும் விரும்பினாள். ரத சாரதியிடம் அடையாள மோதிரத்தை காட்டி ரதத்திலே ஏறி அமர்ந்து காத்திருந்தாள். அவள் எதிர்பார்த்தது நடந்தது. குணரேகா விரைந்து வந்து ரதத்தில் ஏறினாள். சித்திரவள்ளி அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து திகைத்தாள். என்னை எதிர்பார்க்கவில்லை இல்லையா குணரேகா? சித்திரவள்ளி கேட்டாள். உனக்கு பிடிக்காவிட்டால் நான் இப்போதே இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்று கூறி தேரிலிருந்து இறங்கவும் முற்பட்டாள். வேண்டாம் வேண்டாம், உன்னை கண்டவுடன் முதலில் எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எல்லா உண்மைகளும் தெரிந்துவிட்டனவோ என்று பயந்ததும் உண்மை. ஆனால் என்று கூறி சற்று நிறுத்திய குணரேகா சித்திரவள்ளியின் விழிகளை கூர்ந்து நோக்கினாள். சொல்லு. ஆனால்? சித்திரவள்ளி உற்சாகமூட்டினாள். என் பயம் தெளிந்து விட்டது. இன்னும் உண்மை வெளிப்படவில்லை என்றாள் குணரேகா. இல்லை, எல்லாம் தெரிந்துவிட்டது. இளஞ்சென்னியை தாக்கி சிலையுடன் நீங்கள் தப்பி வந்ததும் தெரிந்துவிட்டது. குணரேகா மௌனமாக இருந்தாள். பிறகு நாம் இருவருமே இந்த ரதத்திலிருந்து இறங்கி விரைந்து சென்று சோழ சக்கரவர்த்தியிடம் உண்மையை சொல்லிவிடுவோமா என்று கேட்டாள். வேண்டாம் வேண்டாம், ரதத்தை விரைவாக ஓட்டச் சொல். வடபெண்ணை ஆற்றங்கரையில் சிலை காத்திருக்கும். சிலையை சாளுக்கிய சக்கரவர்த்திகளிடம் சேர்ப்பிக்க வேண்டும். தேவகி தேவியையும் சந்திக்க வேண்டும். குணரேகா திகைத்தாள். உனக்கு எப்படி தெரியும் சித்திரவள்ளி? அந்த காரியத்தை செய்யவே ஜெயசிம்மன் என்னை அனுப்பினார். என்னையும் தான் அனுப்பினார் என்று கூறி சித்திரவள்ளி தன்னிடம் இருந்த அடையாள மோதிரத்தை காட்டினாள். மேலும் தொடர்ந்து வடக்கு கோட்டை வாயில் அருகே ரதம் காத்திருக்கும் என்றும் சொன்னார் என்றாள். குணரேகாவுக்கு வியப்பு, பயம், கோபம் எல்லாம் ஒன்று கலந்து தோன்றின. என்னிடமும் கூறி உன்னிடமும் கூறி வந்திருக்கிறாரா? ஜெயசிம்மன் பொல்லாதவர், நம்பக்கூடாது. நான் நம்பி ஏமாந்தேன். உனக்கு கூடவா அந்த நிலை? நான் ஏமாறவில்லை சித்திரவள்ளி. ஆனால் ஏதோ ஒருவித தாபத்தால் மகுடியில் மயங்கிய நாகம் போல் இருக்கிறேன். கண்ணும் செவியும் பாம்பிற்கு ஒன்றுதான். நாகம் என்று உன்னை வர்ணித்து கொண்டது சரிதான். இளஞ்சென்னியை ஏன் கொலை செய்ய முயன்றாய்? நான் கொல்ல முயலவில்லை. என்னிடம் தவறாக நடக்க அந்த அசடு முற்பட்ட போதும் நான் ஒன்றும் செய்யவில்லை. ஜெயசிம்மன் தான் அவனை கொல்ல முற்பட்டது. அங்கே அப்படி செய்து இங்கே என்னையும் நம்பாமல் உன்னை அனுப்பியிருக்கிறார்.
அவரது வேடத்தை நான் கலைத்து விடுகிறேன். அவரது சூழ்ச்சியை அம்பலப்படுத்தி விடுகிறேன். அதற்காக இனி காத்திருக்கப் போவதில்லை. இப்போதே ரதத்தை திருப்பி காஞ்சிக்கு ஓட்ட செல்கிறேன். சோழ சக்கரவர்த்திகளை சந்தித்து உண்மையையும் சொல்லிவிடுகிறேன். அதற்கு நீ எனக்கு உதவுவாயா என்று பரபரப்புடன் கூறி விரைந்து செல்லும் ரதத்தை நிறுத்த முற்பட்டாள் குணரேகா. வாயில் நுரைக்கக்க ஓடிய குதிரைகளை இழுத்து நிறுத்தினான் தேரோட்டி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 23. கல்யாணபுரத்து மன்னர் மாளிகை கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது. சென்ற முறை சோழர்களின் படையெடுப்பின் போது பழுதுபட்ட இடங்களை மிக வேகமாக புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள். மாளிகையில் முன்புறம் ஒழுங்கற்று வளர்ந்திருந்த தேவையற்ற செடி கொடிகளையும் மண்டி கிடந்த புதர்களையும் வெட்டி சீர் செய்து கொண்டிருந்தார்கள். நகரில் பல சாலைகள் செப்பனிடப்பட்டன. முக்கியமான கட்டிடங்களுக்கு சுண்ணம் அடித்து புதிய தோற்றத்துடன் விளங்க செய்து கொண்டிருந்தார்கள். மன்னர் ஆகம வல்லனிடம் அந்தரங்கமாக பேச வாய்ப்பே கிடைக்காத பட்டத்து அரசிக்கு நடுநிசிக்கு மேலே மந்திர ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்று எப்படியும் தங்களை சந்தித்து விடுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டேன் என்றாள் தேவி. ஆகம மல்லன் முகத்தில் இப்பொழுதெல்லாம் புதிய ஒளி வீசிக்கொண்டிருந்தது. முன்பிருந்த சோர்வும் கவலையும் பறந்தோடிவிட்டன. தேவி கூறியதை கேட்டு உற்சாகமாக, கங்கணம் தானே, நானும் இதோ கட்டி கொண்டிருக்கிறேன் பார். கூடல் சங்கமத்துறைக்கு நீராட வந்த துறவி என்னை சந்தித்தார். அவரை பக்தியுடன் வணங்கினேன் என்று கூறிய அரசரின் பேச்சின் இடையே, வணங்கினீர்களா? சாமியார் துறவி என்றாலே தங்களுக்கு பிடிக்காதே. கஷ்டம் வரும்போது தெய்வம், துறவி, சாமியார், மந்திரவாதி என்று நாடி செல்ல தோன்றும் என்றாள் தேவி. அப்படி இல்லை தேவி, வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கொள்ள பல சந்தர்ப்பங்கள் ஏற்படத்தான் வேண்டும். தெய்வத்துணை நமக்கு வேண்டும். தெய்வத்தின் துணை துறவிகளால் ஏற்படும் என்றார் அரசர். தனது துவார பாலகரை சோழர்கள் கவர்ந்து சென்றபோது தெய்வத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் திடீரென்று பக்தி செய்தால் காப்பாற்றி விடுமா என்று சுவாரஸ்யமில்லாது பேசினாள் தேவி. ஏனென்றால் அவள் அவசரமாக பேச வந்த விஷயம் வேறு. அதை பேச முடியாமல் மன்னர் வேறு ஏதோ திசையில் செல்கிறாரே என்ற கோபம் அவளுக்கு. மனம் திருந்திய தன் குழந்தையை என்றுமே தெய்வம் காப்பாற்றும் தேவி. இல்லாவிட்டால் ஜெயசிம்மனை சோழ நாட்டிற்கு அனுப்பி இருக்குமா? அங்கே எதிரிகளிடம் அகப்பட்டு கொள்ளாமல் அவன் சோழ மன்னருடனேயே வருவானா? கவர்ந்து செல்லப்பட்ட சிலை திரும்பி வருமா தேவி? எல்லாவற்றுக்கும் மேலாக படைகள் வருவதற்கு முந்தி சிலையை ஏற்றி கொண்டு வண்டி வருகிறது. நாகார்ஜுனர் வரவேற்க போயிருக்கிறார். என்னையும் சாளுக்கிய நாட்டையும் சிலையையும் கவர்ந்து சென்றதன் மூலம் அவமானப்படுத்தி விட்டதாக கர்வம் கொண்டிருக்கும் அந்த சோழனது கொற்றம் அடக்க தெய்வம் நம் பக்கம் இருக்கிறது என்று ஆகமவல்லன் கூறும்போதே தேவி நகைத்தாள். ஏன் சிரிக்கிறாய் தேவி? தெய்வம் தங்கள் சகோதரர் பக்கம்தான். எதிரியின் நாட்டில் அவர் சிக்காமல் காப்பாற்றியது. இங்கே சாளுக்கிய நாட்டில் பாதியை அவருக்கு வாங்கி தரப்போகிறது. சிலை வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? நாட்டை நாம் இழக்கப் போகிறோம். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு சிரிப்பு வருகிறது. தேவி, உன் மனதில் ஏன் இப்படி பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிகிறது? ஜெயசிம்மனின் சேவைக்காக இந்த நாட்டையே நாம் கொடுக்கலாம். அவன் இல்லாவிடில் இந்த நாட்டையே இழந்து ஓடி ஒளிந்திருப்போமே. அப்படியென்றால் நாட்டை பறிகொடுப்பதில் பூரண திருப்தியா தங்களுக்கு? என்ன வார்த்தை சொல்கிறாய் தேவி? வேறு யாராவது இதை சொல்லியிருந்தால் நான் துண்டித்து துள்ளி விழுந்திருக்கும். ஏன் இப்பொழுதே துண்டித்து விடலாமே? நல்ல வேளையாக நான் முன்பே தகுந்த திட்டங்களை நிறைவேற்ற உத்தரவிட்டு விட்டேன். என்ன உத்தரவு? எனக்கு தெரியாமல்? அதை தங்களிடம் தெரிவிக்கத்தான் வந்தேன். பாதி ராஜ்யம் பெறுவதற்கான திட்டத்துடன் மட்டும் தங்கள் சகோதரர் வரவில்லை. முழு நாட்டையும் அபகரிக்க முடிவு செய்துவிட்டார். அந்த எண்ணத்தை வடபெண்ணை ஆற்றங்கரையிலேயே விட்டுவிட யோசனை சொல்லியுள்ளேன். அதற்காகத்தான் தகுந்த மனிதரை அனுப்பியுள்ளேன். ஆகமவல்லன் தேவியின் சொற்களை கேட்டு சற்று நேரம் மௌனமாக இருந்தார். ஏன் மௌனம்? அந்த மனிதர் இளவரசரை என்ன செய்து விடுவாரோ என்ற பயமா? பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். அரசியும் அதற்கு விலக்கல்ல. வடபெண்ணை ஆற்றங்கரையில் விரோதி படைகள் வரும் வேளையில் ஏதாவது சிக்கலில் அகப்பட்டு கொள்ளப் போகிறாரோ உனது மனிதர்? அவர் அகப்பட்டு கொண்டாலும் பரவாயில்லை. ஜெயசிம்மனை அடையாளம் கண்டுகொண்டு விட்டால், பெண்ணை ஆற்றங்கரையிலேயே பலி போட்டுவிட்டால், சாளுக்கிய சாம்ராஜ்யம் வாழ முதல் பலி என்று நமது நாடே மகிழும். இந்த சொற்களை கேட்டு ஆகமவல்லன் சீறி எழுந்தார். இந்த நாட்டு பட்டத்து அரசி என்பதால் உனது புத்தி குறைவற்ற செய்கையை நான் ஏற்றுவிட மாட்டேன். எனக்கு தெரியாமல் யாரை அனுப்பினாய்? என்ன சொல்லி அனுப்பினாய்?
மன்னனுக்கு தெரியாமல் சதி செய்த குற்றத்துக்கு உன்னை இப்பொழுதே பாதாள சிறையில் தள்ளலாம். சொல்லு, என்ன சொல்லி அனுப்பினாய்? தேவி நடுங்கிவிட்டாள். சமீப காலத்தில் மன்னர் இப்படி வெகுண்டு எழுந்தது கிடையாது. மேலும் தன் மீது மிகவும் அன்புடைய அரசர் தனது சொற்களை தட்டமாட்டார் என்றே எண்ணினாள். ஆனால் வீறு கொண்டு எழுந்த நாகம் போல முகத்தில் சீற்றம் படம் எடுத்தாடியது. சொல்லு, யாரை அனுப்பினாய்? சோழர் படைகள் விரைந்து வரும் நேரத்தில் இப்படி ஒரு முட்டாள்தனமான செய்கையா? நாகார்ஜுனரை அனுப்பினேன். சிலையை வரவேற்க சென்ற அவர் இளவரசரை சந்தித்து அவரது திட்டத்தை அறியுமாறும் நாட்டு ஆசையை அவர் மாற்றிக்கொள்ளாவிடில் அந்த இடத்திலேயே அவருக்கு ஒரு முடிவு கட்டிவிடுமாறும் சொன்னேன். இதை கேட்டு ஆகமவல்லன் திடீரென்று சிரித்தார். ஏளனமும் கோபமும் அதில் கலந்திருந்தன. நாகார்ஜுனரா என்று கேட்டு மீண்டும் நகைத்தார் மன்னர். தேவி, உன்னை புத்திசாலி என்று எண்ணி இருந்தேன். நாகார்ஜுனரையா அனுப்பினாய்? பாவம், அவர் இந்த நாட்டிற்கு பெரும் துரோக செயல்கள் செய்துள்ளார். அவரது துரோகத்திற்கு பரிசு கொடுக்கவே அவரை வடபெண்ணை ஆற்றங்கரைக்கு அனுப்பினேன். பாவம் என்று கூறி மீண்டும் நகைத்தார் மன்னர். அரசியின் நடுக்கம் அதிகமாகியது. கண்களில் நீர் ததும்பியது. தேவி, நீ நமக்கு நல்லதை செய்ய திட்டமிட்டாய். நாம் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாய். ஆனால் நானோ இந்த நாடு வாழ வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். ஜெயசிம்மனது அந்தரங்க திட்டம் எனக்கு தெரியும். சோழர்கள் நடத்தும் இந்த போர்தான் கடைசி போர். இந்த யுத்தம் சோழ நாட்டின் தலைவிதியையே மாற்றி அமைக்கப் போகிறது. துறவி கட்டினாரே கங்கணம், அது என்ன தெரியுமா? கங்கணம் கட்டிய இந்த கரத்தில் வாள் ஏந்தி நான் போர்க்களம் சென்று சோழனை நேருக்கு நேர் சந்திப்பேன். இந்த வாளால் அவன் தலையை உருள வைப்பேன். அதற்கு ஜெயசிம்மன் வழிவகுத்துள்ளான். ஆனால் நீயோ மகத்தான திட்டத்தையே குலைத்து விட்டாய். நாகார்ஜுனன் இந்த நாட்டின் பெரும் துரோகி. இங்குள்ள செய்திகளை சோழ நாட்டிற்கு அவ்வப்போது அனுப்பி வந்த துரோகிக்கு சோழ படை வீரர்கள் கையாலேயே முடிவு தர வேண்டும். அந்த திட்டத்துடன் தான் நான் அனுப்பியுள்ளேன். நீ காரியத்தை கெடுத்து விட்டாய். எனது திட்டம் பாழானால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். தேவி அவரது பாதங்களை தொட்டு வணங்கி விம்மினாள். ஆகமவல்லன் அவளை தூக்கி அணைத்து கொண்டு, கவலைப்படாதே தேவி, நீ சொல்லி அனுப்பியது மட்டும் அல்ல, தேவகி தேவியும் நாகார்ஜுனனை பயன்படுத்தி கொண்டுள்ளாள் என்பது எனக்கு தெரியும். உங்கள் இருவரது பூசலும் இத்துடன் நிற்கட்டும். வெற்றி விழா கொண்டாட திட்டம் வகுப்பதில் உங்கள் கருத்தை செலுத்துங்கள் என்று கூறியவர் வாயிற்புறம் நோக்கி, யாரங்கே என்று உரத்த குரலில் கேட்டார். தேவகி தேவி நடுங்கியவாறே வந்து மன்னரது பாதங்களில் விழுந்தாள். இதுவரை அங்கே நடைபெற்ற சம்பாஷணையை அவள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். தேவகி தேவி மட்டும் என்று அழைக்கக்கூடாது, இளவரசி என்று அழைக்க வேண்டும். உனது பேச்சை கேட்டு படைகளை அனுப்பாமல் உன் தந்தை இருந்திருந்தால் சாளுக்கிய நாட்டின் பரம்பரை விரோதியாகியிருப்பார். நல்ல வேளை, அவரது படைகளும் வந்து சேர்ந்து விட்டன. தேவகி தேவி, நள்ளிரவு நேரத்தில் நீங்கள் ஏன் விழித்திருக்கிறீர்கள்? போய் நன்றாக தூங்குங்கள். பொறாமை, சதி ஆலோசனை இவற்றை மனதிலிருந்து ஓட்டிவிடுங்கள். வெற்றி விழாவுக்கு நகரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்யுங்கள். உற்சாகமாக பேசினார் ஆகமவல்லன். தேவியர் இருவரும் சென்ற பிறகு படை தளபதி வந்தார். ஒற்றர் படையினர் மூலம் அவர் அறிந்த செய்தியை மன்னரிடம் அவர் சுருக்கமாக விவரித்தார். உற்சாகமாக இருந்த மன்னரின் முகத்தில் கவலை ரேகை தென்பட்டது. காஞ்சியை விட்டு சோழர் படைகள் என்றைக்கு புறப்படுகின்றன? ஆகமவல்லன் கேட்டார். இன்று அதிகாலை புறப்பட்டிருக்கும் அரசே. இன்றா? நாளை மறுநாள் தான் புறப்படும் என்று ஜெயசிம்மன் செய்தி அளித்திருந்தானே. மேலும் இன்று அஷ்டமி அல்லவா? அஷ்டமியிலா புறப்பட்டு விட்டார்கள்? அழிவு நிச்சயம்தான் என்று குதூகலம் ஒருபுறமும் கவலை ஒருபுறமாக கேட்டார் மன்னர். ஆம் அரசே, திட்டப்படி நடவாமல் சோழர்கள் ஏன் போர் திட்டத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. நமது படைகளும் நாளையே புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வேண்டாம் படைத்தளபதி, வேண்டாம். நவமி தாண்டட்டும். ஒரு நாள் தவக்கம் பல மாறுதல்களை உண்டாக்கிவிடும் அரசே. தளபதி, நமது படைபலத்தை மட்டும் நம்பி இந்த போரில் இறங்கவில்லை. ஜெயசிம்மனுடைய பக்கபலம் நமக்கு உதவும். அவனிடமிருந்து செய்தி வருகிறதா என்று கவனமாக கவனித்தாலே போதும். தளபதி விடைபெற்று கொண்டார். ஆகமவல்லனோ இரவெல்லாம் உறங்கவில்லை. பல பல சிந்தனைகளிடையே குதூகலம் அவர் இதயத்தில் நிறைந்திருந்தது. மெல்ல எழுந்து தனது அறையின் மூலையில் இருந்த பெரும் மட்குடங்களை பார்த்தார். ஒன்றில் சிவப்பு வண்ணம், மற்றொன்றில் கருப்பு வண்ணம் இருந்தது. ராஜாதிராஜா, தூது வந்த எனது அமைச்சர்களை மொட்டையடித்தாய், செம்புள்ளி கரும்புள்ளி குத்தினாய், பெண் வேடம் அணிவித்தாய். அதை உனக்கு திருப்பி அளிக்கவே இந்த வண்ணங்கள். உன்னை உயிரோடு பிடித்து தலையை மழித்து சிவப்பு கருப்பு தீட்டி ஹஹஹா என்று தனக்குத்தானே நகைத்து கொண்டார்.
விடிவெள்ளி உதயமாகியது. ஆகமவல்லன் கண்களை உறக்கம் பலவந்தமாக தழுவியது. அவர் விழித்து எழுந்தபோது விடிந்து விட்டிருந்தது. பொற்கதிரவன் ஆகமவல்லனது உற்சாகத்தை குறைக்கும் செய்தியை கொண்டு வந்தான் ஒற்றர்கள் மூலம். அரசே, வடபெண்ணை ஆற்றங்கரையில் சிலையை ஏற்றி வந்த வண்டி அச்சு முறிந்து விழுந்து விட்டது. நாகார்ஜுனர் தப்பி சோழ நாட்டிற்கு ஓடிவிட்டார் என்ற செய்தி ஆகமவல்லனை திடுக்கிட வைத்தது. அவரது உற்சாகம் குறைவது போலிருந்தாலும் அடுத்து அவர் அறிந்த செய்தி ஆகமவல்லனுக்கு புத்துணர்ச்சியை அளித்தது. அச்சு முறிந்த அந்த வண்டி சரிப்படுத்தப்பட்டது. ஆற்றை கடந்து வண்டி வந்து கொண்டிருக்கிறது. 4 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியை நமது வீரர்கள் பாதுகாவலோடு ஓட்டி வருகிறார்கள். வண்டியை தொடர்ந்து வரும் ரதத்தில் 2 அழகிய பெண்களும் வருகிறார்கள். அவர்களை இளவரசர் ஜெயசிம்மன் அனுப்பியுள்ளாராம். பெண்களா? அழகிய பெண்களா? வெற்றி திருமகள் நமது நாட்டிற்கு வருகிறார்கள். உடனே போய் இந்த செய்தியை அரசியிடம் சொல்லுங்கள் என்று குதூகலமாக கூறினார் சாளுக்கிய சக்கரவர்த்தி. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.